ஒரு கார்ப்பரேட் ஆபீஸுக்கு போறோம். அந்த கார்ப்பரேட் ஆபீஸ்ல நமக்கு முன்னாடி ஒரு ரிசப்ஷன் ஒருத்தர் இருக்கும். அந்த ரிசப்ஷன்ல கேட்கிறோம். அவங்க சொல்றாங்க, மார்க்கெட்டிங்கா, பினான்ஸா, இந்த இடத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் 7வது ஃப்ளோர்ல, 6வது ஃப்ளோர்ல நீங்க போனீங்கன்னா லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடியவர். உங்களுக்கு அங்க போய் பாருங்க அப்படின்னு வழிகாட்டுறார் இல்லையா? அந்த வழிகாட்டுதல் நமக்கு தேவை. அந்த வழிகாட்டுதல் இல்லாம எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மால் முன்னேறவே முடியாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வழிகாட்டுற அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறோம். அதே மாரிதான் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய தெய்வத்திற்கு நாம் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த நன்றி கடன் எந்த தெய்வம், எப்படி நன்றி கடன் பட்டிருக்கிறோம்ங்கிறத பார்க்கலாம். வழிபாடு வகைகள்ல பல வகைகள் இருக்கு. முதல்ல நமக்கு ஏற்ற வழிபாடு எது? என்னென்ன வழிபாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஏற்ற வழிபாடு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நமக்கு ஏற்ற வழிபாடுகள் என்னென்ன நன்மை தரக்கூடிய வழிபாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இவைகளில் கோடிகளை கொட்டிக் கொடுக்கும் வழிபாடுகள் எவை? அதாவது நமக்கு நாம் செய்த தவறுகளை நிவர்த்தி செய்து நம்மை நல்வழிப்படுத்தி செல்லக்கூடிய வழிபாடுகள் எவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்னென்ன வழிபாடுகள் இருக்கு? ஒரு 7, 8 வழிபாடு இருக்கு. ஒன்று தெய்வ வழிபாடு. இந்த தெய்வ வழிபாட்டுல பலவிதமான தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது. நம்ம இதுல குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இப்படியாக நிறைய வழிபாடுகள் இருக்கு. நாம ஒவ்வொரு காணில ஒன்னொன்னா விரிவா பார்க்க போறோம். இப்போ தெய்வ வழிபாடுக்கு அடுத்தது குரு வழிபாடு. குரு அப்படின்னா மாதால இருந்து ஆரம்பிச்சு நம்முடைய குரு. மாதா, பிதா, குரு, தெய்வம். அந்த 3 பேருமே நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய தெய்வத்திற்கு. அதனால அந்த குரு வழிபாடு. இது குரு வழிபாடுன்னா ஆசிரியர்கள் தொடங்கி எல்லாருமே நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தான், குருக்கள் தான். தெய்வங்களும் சில இதுல வழிபடக்கூடிய தட்சிணாமூர்த்தி, முருகன், ஐயப்பன் அப்படிப்பட்டவர்களையும் தெய்வங்களையே நாம் குருவாகவும் ஏற்றுக்கொண்டு உண்டு. அல்லது இப்போ ராகவேந்திரர், ராமானுஜர், ஆதிசங்கரர் இவர்களையும் குருவாக ஏற்றுக்கொண்டது உண்டு. அந்த குரு வழிபாடை பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு வழிபாடுமே விரிவா பார்க்கச்சு அந்த வழிபாட்டுல நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணினா நமக்கு நல்லது சேரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது பித்ருக்கள் வழிபாடு. பித்ருக்கள் அப்படிங்கிறது நம்மை வழிகாட்டக்கூடியவர். மாதா, பிதா அதுல ஆரம்பிச்சு நம்முடைய தாத்தா, அவருக்கு தாத்தா. இது இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா பித்ருக்கள் அப்படின்னா அந்த காலத்துல நடுகல் என்று சொல்லுவார்கள். அந்த நடுகல் வழிகாட்டக்கூடியது. அடுத்தது அந்த வழிபாடு நம்ம எப்படி பண்ணணும், பித்ருக்கள் வழிபாடு நம்ம எப்படி பண்ணணும், மாதாவையும் பிதாவையும் எப்படி வழிபட வேண்டும், இது பித்ருக்களுடைய வழிபாடு. அடுத்தது உருவ வழிபாடு அல்லது அருவ வழிபாடு. நம்முடைய ஜாதகம், ஜென்மத்தினுடைய வழிபாடு, நாம் பிறந்த இடத்தினுடைய வழிபாடு, நம்மை வழிகாட்டுபவர்கள் வழிபாடு, வழி நடத்தி சென்றவர்களுடைய வழிபாடு, நம் பிறந்த வளம் என்ன டைம்ல பிறந்திருக்கோமோ அந்த ஜென்மத்தினுடைய ஜாதகத்தினுடைய வழிபாடு ஒரு விசேஷம் வருகிறது. அதாவது நமக்கு பிடித்தவர்கள் அவருடைய நட்சத்திரங்கள், ஜன்ம தினம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிருஷ்ணாஷ்டமி, கோகுலாஷ்டமி, ராமநவமி, விநாயக சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, இதெல்லாம் விசேஷ வழிபாடுகள். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு இருக்கக்கூடிய பித்ருக்கள் வழிபாடும் ஓரளவிற்கு விசேஷ வழிபாடு. அமாவாசை இல்லாமல் இப்ப மாலையபட்சம் அப்படிங்கிறது விசேஷ வழிபாடு. இந்த தீபாவளிக்கு அடுத்து குபேர பூஜை, அது விசேஷ வழிபாடு. இப்படியாக விசேஷ வழிபாடுகளையும் நாம் வரக்கூடிய காணொளிகள்ல பார்க்க போறோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.